சேதனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அதை விட அவர் பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில். அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான். கூறு 3 ரூபா, கூறு 3 ரூபா மாதிரி கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்தாரு. அது இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தா ஒரு கோடி ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன் இல்லைண்ணே. அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியல. அசால்ட்டாக அவ தான் சொன்னேன், சேதனை வந்து மேன்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லாரும் கேட்குறாங்க, சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்புலி அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கில் கறி மாட்டிக்கல, அப்போ நாக்கு வந்து தொலாவிட்டுக்கலாம், அப்படி அப்படி வந்து இப்படி பேச மைக்க பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்புலி. நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டேன். அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னா. ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ பினாமல். கூப்பிட்றான் தாள் அப்படின்ற மாதிரி. எனக்கு அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்கு நான் ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கோம், தூங்கிடாதீங்க. நான் நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்தை டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்ன உடனே இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியக்காரா அப்படின்னாரு அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும். ஸோ ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய்வி சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு. நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கல, அது வேணாண்டா, எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வேறு பண்ணலாமாடா அப்படின்னாரு. இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி வந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த பழைய கதை தூசு தட்டி சொல்லலாம்னா அப்படியே இவரு தட்டி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 ஹவர் கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும். என்னோட அவருக்கு எல்லா வேர்ஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வேர்ஷன் இல்லை நித்திலன் அப்படிம்பாரு. அவ்வளோ வேர்ஷன் கிரியேட் ஆச்சு. அவர் எடுத்துள்ளார், இவனுக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நீ இப்போ எழுதிட்டு இருக்கல, இதே லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீ விட்டா இன்னும் எழுதிட்டு இருப்பேன், ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. How well established his character is. Thank you so much sir. Please ஒரு சில வார்த்தைகள். அது என்னமோ தெரியல, என்ன ஃபர்ஸ்ட் மாட்டி விட்டுறாங்க. வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க.
அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார் அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடல்ல என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கே வந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா? நானே இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதே. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. அடுத்தபடியாக சாச்சனா நேமிதாஸ், பயங்கரமான பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் வாங்க. ஐயோ எனக்கு என்ன பேச. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சாச்சனா. நீங்கள் நிறைய